பெயிண்டிங் எல்லாருமே வேலை இருக்கான்னு கேட்பாங்க. வேலை இல்லாத போஸ்ட்டில் வேலை வேணும்னு கேட்பாங்க. வேலையை பிடிச்சி கொடுத்தா அந்த வேலையை ஒழுங்கா செய்யாமல் நம்மளே செய்ய விடுவாங்க. இல்லைன்னா சில பேர் வேலைக்கு வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு சிலர் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளோரு ஒரு கூண்டு இருக்குது. இந்த கூண்டுக்குள்ளே பட்டி பார்க்க சொல்லியிருந்தோம். அழகாக சாரமே போட்டு கொடுத்தோம். இந்த பைப்பு கடையெல்லாம் பட்டி பார்த்தே தான் ஆகணும். பாருங்கள் இந்த பிளேனாக இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்க்கும் பஸ்ஸில் விட்டுட்டுருக்குறாங்க. சரி, இது கூட பரவாயில்ல. இது இங்கே இந்த சைடு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து பொறுமையாக பார்த்தாலும் நீட்டாக அழகாக பட்டி பாருங்கன்னு சொன்னால் அங்கங்கே பிட்டாக விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு தான் கேட்டுட்டு வேலை கொடுத்தா இந்த மாதிரி அரைக்குறையாக செய்கிறாங்க. 3 ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி அரைக்குறையாக பார்த்துட்டு போயிட்டு பிறகு இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானே இறங்கி வேலை செய்ய வேண்டிய நிலையாக இருக்குது. இந்த கம்பிக்கு இதுக்கு எவ்வளோ இடையில கேப் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி 2வது கோடு பார்த்த பிறகும் இந்த கார்னர்லாம் பாருங்கள் அப்படியே பிளாக்காக தெரியுது. இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி வர பட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சால் எப்படி வந்து நான் அவங்கள வந்து நம்பி வேலை எடுக்கிறது, வேலை அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. இது என்னுடைய ஒர்க்கில் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்குலையுமே எல்லா பெயிண்டர் ஒர்க்குலையுமே இந்த மாதிரி இருக்குது. அதான் நான் மென்ஷன் பண்ண வரேன். இதெல்லாம் வந்து சார்வை போட்டு வேலை செய்யணும், நீட்டாக அழகாக பார்த்துக்கணும்.